நான்வெஜ் சாப்பிட்றவங்கலேருந்து வெஜ் சாப்பிட்றவங்க வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த உணவுப் பொருளை கண்டிப்பாக எடுத்துப்பாங்க. காளானில் மனிதனுக்கு தேவையான எல்லா விதமான சத்து பொருளுமே அடங்கி இருக்குங்க. நம்முடைய அன்றாட உணவில் புரதச்சத்து இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப அவசியமான விஷயம். இந்த சத்து தேவையான அளவு அசைவ உணவில் இருக்கும். அதனால நம்ம அசைவம் அதிகமாக எடுத்துக்கிறோம். ஆனால் அசைவம் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு கையை தூக்குறவங்க எல்லாருமே இதை காளான தைரியமாக எடுத்துக்கலாம். இந்த காளான் சாப்பிட்றதுனால அசைவ உணவில் இருக்கக்கூடிய அதே தேவையான அளவு புரதச்சத்து இந்த காளான் மூலியமா சைவம் சாப்பிட்றவங்களுக்கு கிடைக்குமா? இந்த காளானில் சிறந்த ஊட்டச்சத்துக்கள் நிறையவே இருக்கு. நம்முடைய உடலுக்கு தேவையான புரதம், மாவுச்சத்து, தாதுச்சத்து எல்லாமே இந்த காளானில் இருக்குது. காளான் சாப்பிட்றதுனால நீரிழிவு நோய், இதய கோளாறு, ரத்த அழுத்தம், சர்க்கரை நோய் கூட குணமாகுமா? இது வராமல் தடுக்கவும் செய்யுமா? காளானை உணவில் கண்டிப்பாக சேர்த்துக்குவாங்களாம் ஜப்பான், இங்கிலாந்து போன்ற நாடுகளில். இது மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய வகையான நன்மைகள் இந்த காளானில் அடங்கி இருக்கு. இதய கோளாறுகள் எதுவுமே சுத்தமாக வராதான் நம்ம வாழ்நாளில் காளான் சாப்பிட்டா. பொதுவாக காளான்களை பறிச்ச உடனே சமையலுக்கு உபயோகிப்பது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது.